தண்ணிய இது மாதிரி வந்ததுன்னா தண்ணி எடுத்துட்டு மாத்தி விட்டுருங்க. சரிங்க சரிங்க. நான் ஒரு டைம் இந்த ட்ரம் இது இருக்கும்போது பாக்க கீழே இந்த பக்கம் இருக்கிறத கழட்டி பார்த்தேங்க, கழட்ட முடியல. அவ்வளவுதான். இது அப்படியே வச்சு அமுத்துறா பாத்தீங்கன்னா மொத்தம் 4 இருக்குல்ல, ரெண்டு உள்ள தள்ளிட்டு ஒண்ண மடிச்சன ஒண்ண தள்ளிட்டு உள்ள ஃப்ரீயா போயிடும். அந்த 4 ஸ்டார் மாதிரி இருக்கு இல்லீங்களா, அத உள்ள தள்ளி விட்டுறணும். உள்ள தள்ளி விட்டா போயிடும். வந்து இந்த மாதிரி நெட்டை கழட்டி விட்டு ஆயில புடுங்கி விட்டு மாத்திருங்க. நாங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு எலக்ட்ரிஷியன் எங்க ரிலேட்டிவ் தாங்க, அதனால அவர் வந்தாருன்னா ஏதாச்சும் வேலை செய்யும் போது பார்த்து சொல்லிடுங்க. ஆயில அவங்க சொல்லிடுறீங்க. சரி சரி. இல்ல இது இந்த ஆயில் மாத்துறதெல்லாம் நீங்களே மாத்திக்கலாம், அவ்வளவுதாங்க, ஒன்றும் பெருசா இது கிடையாது. பெட்ரோலு இல்லை அப்படின்னா நம்ம வந்து டீசல், சீமெண்ணெய், பெட்ரோலு எது வந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உள்ள பாருங்க வெளியே டஸ்ட் வருது. இந்த டஸ்ட் வந்துருச்சு அப்படின்னா திரும்ப நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். ஆமா ஆமாங்க, கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சாமாப்பா பெட்ரோல். போதுங்க. ஆமாங்க, இன்ஜின்ல இருந்தது இல்லைங்களா. ஓ சரி சரி சரி. ஆமாங்க, ஆயில் இருந்துருக்குங்க. ஏன்னா ஒவ்வொரு டைம் ஆயில் ஊத்தும்போது ஃபுல்லா வெளியில எடுத்துறணும் பழைய ஆயில். அப்படி எடுத்துட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். கணக்கு வச்சுக்கிட்டா மாஸ்க் ஒரு நாள் ஊத்துறோமாப்பா, அப்படி கணக்கு வச்சு மாத்திக்கங்க. 2 மாசம் வரை மாத்துறீங்களா இல்ல 1 மாசம் வரை மாத்துறீங்களா, மாத்திட்டு உங்களுக்கு 10 நாளுக்கு அந்த 3 நாள் பார்த்தா 4 நாள் பார்த்தா ஆயில் குறையுங்க, குறைய ஆயில் ஊத்திக்கங்க. சரிப்பா. அது இல்லாம நீங்க மாசம் வரை கணக்கு வச்சு மாத்திக்கங்க. 10 நாளைக்கு ஒருக்கா நம்ம கம்மியாகுதான்னு பாத்துக்கோங்க. ஆமா ஆமா. அது என்னன்னா உள்ளுக்குள்ள அது ஓடிக்கிட்டே இருக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து மஸ்ட் வந்து அப்படியே போய் அடியில் நின்னுக்க பாருங்க பாருங்க. இப்போ ஒண்ணுமே இல்லை, எல்லாம் காலி ஆயிடுச்சு. கட்டி கட்டியே வந்தது இல்லைங்களா. ஆமா ஆமா. சரி சரி. ml இல்லைன்னா 500 ml உங்களுக்கு வந்து ஒரு 1/2 லிட்டர் தான் பிடிக்கும். ரொம்பவும் ஜாஸ்தி ஊற்ற வேண்டாம், ரொம்பவும் கம்மியாகவும் ஊற்ற வேண்டாம். அவ்வளவுதான் அவ்வளவுதான். அந்த கண்ணாடியில பாதி அளவுக்கு தெரிஞ்சா போதும். அதுல ஒரு புள்ளி மாதிரி இருக்குங்க, அதுல வந்து பாதி அளவுக்கு மட்டும் நம்ம வந்து ஆயில் மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தோம்னா போதுமானதுங்க. நீங்க ஒரு 10 நாளைக்கு ஒருக்கா டாப் அப் பண்ணிக்கங்க. ஒரு 50 ml குறைஞ்சதுன்னா 50 ml ஊத்திக்கங்க. ஒரு மாசத்துக்கு ஒருக்கா இப்ப நாம கிளீன் பண்ண மாதிரி கிளீன் பண்ணி விட்டுருவோம்.